ஏங்க சொல்லு தாமரை. என்னங்க ஒரு ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைக்கிறது இவ்வளோ கஷ்டமா இருக்கு இங்க துபாயில. அப்படியா? அதான் எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, நான்லாம் வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப அப்பெல்லாம் வந்து 6 வயசு 5 வயசு அப்படி வயசுலாம் கிடையாது. பையன் வந்து வீட்டுல ஏதாவது சேட்டை பண்றானா ஸ்கூல்ல எடுத்துமே சேர்த்துருவாங்க. என்ன பண்ணுவாங்க எங்க வீட்டுலன்னா, ஒரு தட்டு எடுத்துட்டு தட்டுல ஆரஞ்சு மிட்டாய் வாங்கி வச்சுட்டு வாழைப்பழம், அதுக்கப்புறம் வந்து வெத்தலை பாக்கு இது வச்சுப்பாங்க. அது வந்து அந்த இந்த பாக்கு தான் வைப்பாங்க, நிஜாம் பாக்கு. இதை நல்லா ஞாபகம் நோட் பண்ணி பாருங்க. இந்த பாக்கு வைக்க மாட்டாங்க. அது வந்து ரெஸ்பெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிஜாம் பாக்கு வச்சுட்டு, அது வந்து கொஞ்சம் டீசெண்டா இருக்கும் அப்படின்ட்டு நிஜாம் பாக்கு எடுத்துன்னு வாத்தியார் கிட்ட கூட்டின்னு போவாங்க. கூட்டின்னு போயிட்டு பையனை ஸ்கூல்ல சேர்த்தோம்னா ஐயா அப்படின்வாங்க. அப்படியா, கூப்பிடுங்க பையனை, கையை எடு காலை வை அப்படின்வாங்க. நாம என்ன பண்ணுவோம், காதை பிடிக்கணும். நான் இப்படி பிடிப்பா, இப்படி கிடையாது, இப்படி பிடிக்கணும் அப்படின்ட்டு காது அப்படின்னு ரொம்ப கையை நல்லா ஈத்து தொடுவோம். தொட்டுட்டு பையன் காது எட்டுது, பையனை சேர்த்துக்கலாம், நீங்க வந்து காசுலாம் கிடையாது, கவர்மெண்ட் ஸ்கூல் தானே. நாம படிச்சது அரசினர் ஆரம்ப பள்ளி கல்லாலிப்பட்டில் படிச்சது நான். அப்ப என்ன பண்ணுவாங்க, சொல்றாங்க சார்கிட்ட, சரிங்க ஐயா சேர்த்துக்குவாங்கன்ட்டு அவங்க கிளம்பி போயிடுவாங்க. நம்ம கான்னு கத்தின்னு கொடுப்போம். பாத்துங்க ஐயா நாங்க போயிட்டு வரேன்ட்டு வந்துருவாங்க. விடவே மாட்டாங்க. அதுக்கு கூட இருக்கிற பசங்க வந்து கையை பிடிச்சிப்பானுங்க. அதே ஆய் உள்ள போ, கொம்பு எடுத்துப்பாரு. எடுத்துட்டு நம்ம அப்புறம் கொஞ்ச நேரம் அந்த மதிய பெல் அடிப்பாங்க. அதுக்கு வரப்பே தட்டி எடுத்துன்னு வந்தா இருப்பாரு. எங்க அப்பா அந்த தட்டை குத்துட்டு போயிடுவாரு. அதுல தான் தட்டுல மஞ்சள் சோறு போட்டு இல்ல அந்த ஒயிட் கலர் சோறு போட்டு குழம்பு ஊற்றி கொடுப்பாங்க. ஒரு முட்டை வைப்பாங்க. அப்பா முட்டைலாம் போடுறாங்கடா ஸ்கூல்ல, ஜாலியாக இருக்குது அப்படின்ட்டு மதியம் வரைக்கும் போவோம். சாயந்தரம் ஆனது எப்படா விடுவோம்னு உட்காந்துருப்போம். அவர் சாயந்தரம் விட்டது எப்போ நான் மறுநாள் ஸ்கூலுக்கே போக மாட்டாங்க. தரத்தாரு முடிச்சு இது போய் மறுநாள் விட்டு வந்துருவாங்க. இப்படியே தான் நம்மளெல்லாம் கூட்டு போனாங்க, அட்மிஷன் போட்டாங்க. இப்போ எப்படின்னா, 1வது படிக்கிறப்பே வந்து உனக்கு அசெண்டிங் ஆர்டர் தெரியுமா, டிசெண்டிங் ஆர்டர் தெரியுமா, பேசிவ் வாய்ஸ் தெரியுமா, ஆன் பேசிவ் வாய்ஸ் தெரியுமா, நம்மளுக்கு ஒரு வாய்ஸும் தெரியாது. லொகேஷன் பாரு, நானே பாரு கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். பேசிவ் வாய்ஸ் தெரியுமா, ஆன் பேசிவ் வாய்ஸ் தெரியுமா, அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர், அதுக்கப்புறம் பிஃபோர் நம்பர், ஆஃபர் நம்பரு, எல்லா நம்பரும் கேட்குறாங்க. நம்மளுக்கு ஒரு நம்பரும் தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்சதே எல்லாமே மெம்பர்ல என்னது எம்எல்ஏ மெம்பர் தான். அது மாதிரி நம்ம இருந்துட்டு இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு அட்மிஷன் வாங்குறதுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் வந்து அட்மிஷனுக்கு அலைஞ்சுன்னு கிடக்குறாங்க ஸ்கூலில். இன்னொன்று என்னன்னா, இப்போ வந்து எஜுகேஷன் அப்படி மாறிச்சா இல்லை ஸ்கூலோட காம்படிஷன் அதிகமாக இருக்கான்னு தெரியல. ஐ மீன் பசங்க அதிகமாக இருக்கிறதுனால நல்லா அந்த என்ன சொல்கிறதுனா பொறுக்கி போட்டு எடுக்கிறாங்க. நல்லா படிக்கிற பசங்க தான் ஸ்கூலில் சேர்த்துக்கிறாங்க. நாங்களாம் படிக்கிறப்ப படிக்காத பசங்களுக்கு தனியாக டியூஷன்லாம் வச்சு ஃப்ரீ டியூஷன் தான் எல்லாமே. ஈவினிங் மேலே 3 மணிக்கு மேலே வாத்தியார் உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. இது மாதிரி தான் வந்து ஸ்கூலில் அட்மிஷன்லாம் என் காலத்தில் இருந்தது. நான் படிக்கிறப்ப ஐ மீன் பார்த்தோன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அப்படியே மாறி போச்சு. எவன் நல்லா படிச்சு நல்லா எழுதுறானோ அவனை மட்டும் தான் அட்மிஷன் எடுத்துக்கிறாங்க. மீதி எல்லாமே ஸ்கூலாக சுற்றிட்டு லாஸ்ட்டாக ஒரு ஸ்கூலில் போட்டுட்டு நாம் ஒரு டியூஷன் எடுத்து நாம் சொல்லி கொடுத்துங்கிறது. இப்படி தான் இருக்குது. ஓகே மக்களே, நீங்கள் எப்படி வந்து அந்த காலத்தில் வந்து நீங்கள் ஸ்கூல் சேர்றப்ப உங்களுக்கு எப்படி அட்மிஷன் கொடுத்தாங்க, இல்லை இப்போ உங்கள் பசங்களுக்கு எப்படி அட்மிஷன் இருக்குதுன்றதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். எல்லா கண்ட்ரியில் இருக்கிறவங்களும் சொல்லுங்கள் அங்கெல்லாம் எப்படி அட்மிஷன் இருக்குது. ஓகே மக்கள்.